அது சரியா நவம்பர் 2, 1972 கலிபோர்னியா. அன்றைய நாள் லாஸ் கேட்டோஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. கால் அட்டென்ட் பண்ண போலீஸ், இது லாஸ் கேட்டோஸ் போலீஸ் ஸ்டேஷன், யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எதிர்முனையில பேசின அந்த நபருடைய பதில கேட்டு போலீஸ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உடனடியா கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அப்படி போலீஸ் உள்ள போகும்போதே அந்த இடமே ஒரே கூட்டமா பதட்டமா இருந்திருக்கு. கூட்டத்தை விளக்கிட்டு அங்க உள்ள போன போலீஸ் நேரா கன்ஃபெஷன் ரூமை பாக்குறாங்க. பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த புனிதமான இடத்துல 64 வயதான ஃபாதர் ஹென்றி ரத்த வெள்ளத்துல கொடூரமா கொல்லப்பட்டு கிடக்கிறத பாக்குறாங்க. அவருடைய உடம்பு முழுக்கவே கத்தி குத்து காயங்கள். உடனே இறந்த உடலை ரெக்கவர் பண்ணி அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்த நபர் கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வேகமா ஓடி வந்தான். நாங்க அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணோம், பட் எங்களால அது முடியல. உள்ள ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு பயந்து போய் பாக்குறப்பதான் அங்க ஃபாதர் ஹென்றி இறந்து கிடந்தாரு. அதனாலதான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம். மத்தபடி அந்த நபர் யாரு அப்படின்னு எங்களுக்கு முகமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ்க்கு ஒரே குழப்பம். ஒரு சர்ச் ஃபாதரை கொல்ற அளவுக்கு யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகத்தோட இப்ப அந்த கேஸ தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அந்த கேஸ்ல அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இப்படி எந்த ஒரு லீடுமே இல்லாம போலீஸ் திணறிட்டு இருக்கும் போதே ஜனவரி 25, 1973 அன்னைக்கு சாண்டா க்ரூஸ் கவுண்டி போலீஸ்க்கு 2 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அடுத்தடுத்து எமர்ஜென்சி கால் வந்திருக்கு. முதல் கால்ல பேசினவங்க, சார் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஜிம் அப்படிங்கிற நபரை பார்க்கறதுக்காக அவருடைய கேபினுக்கு வந்தோம். பட் இங்க வந்து பார்த்தா அவனையும் அவனுடைய ஒய்ஃபையும் யாரும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு பதட்டமா சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. பட் அந்த அதிர்ச்சியிலிருந்து போலீஸ் மீள்றதுக்குள்ளேயே 2வது கால் வந்துச்சு. சார் என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடியும் அவங்களுடைய 2 பசங்களையும் யாரோ கொடூரமா ஷூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்களுடைய உடம்பு முழுக்கவே கத்தி குத்து காயங்களும் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலும் கட் ஆகுது. இப்ப 2 டீமா பிரிஞ்ச போலீஸ் கால் வந்த அந்த 2 இடங்களுக்குமே போறாங்க. அங்கிருந்த உடல்களை ரெக்கவர் பண்ணிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு தீவிரமா முயற்சி பண்ணியும் இந்த 2 கொடூரமான கொலைகளையும் யாரு பண்ணா, எதனால பண்ணாங்க அப்படின்னு எந்த க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம போலீஸ் அலைய பிச்சிட்டு இருந்த நேரம் அது. அப்பதான் அடுத்த மாசமே, அதாவது பிப்ரவரியுடைய முதல் வாரத்துல அதே சாண்டா க்ரூஸுடைய மலைப்பகுதியில சில ஸ்கெலிட்டன் ரிமைன்ஸ், மனிதனுடைய உடல் பாகங்கள், எலும்புக்கூடு கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆனா எஸ்டிஏ இது இதோட முடியல. அடுத்த சில நாட்கள்லயே ஹென்றி கோவல் அப்படிங்கிற ஒரு அடர்ந்த மலைப்பகுதிக்குள்ள 4 டீனேஜர்ஸ் உடைய இறந்த உடல் கிடக்கிறதா இன்னொரு கால் வந்திருக்கு. Sir, 4 people are lying dead in Henry Cowell Mountain Forest. Please come quickly. இப்ப போலீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா மாறுச்சு. ஏன்னா வெறும் 4 மாசத்துல 10க்கும் மேற்பட்ட கொலைகள். பட் எந்த கேஸ்லயும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இவ்வளோ ஷார்ட் டைம்ல இத்தனை பேர் கொல்லப்பட்டதால ஒருவேளை இது ஒரு சீரியல் கில்லர் வேலையா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த கொலைகளுக்கு நடுவுல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கொலை செய்யப்பட்ட எல்லாருமே வேற வேற ஏஜ் குரூப், அவங்க எல்லாருமே வேற வேற பேக்ரவுண்ட கொண்டவங்க. இன்ஃபேக்ட் கொலை செய்யப்பட்ட ஒவ்வொருத்தருமே அவங்க கொலை பண்ணப்பட்ட விதம், கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண மர்டர் வெப்பன், லொகேஷன், இது எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகவே இல்லை. சோ கண்டிப்பா இது ஒரு சீரியல் கில்லர் வேலையா இருக்காது அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா போலீஸ்க்கான பிரஷர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போச்சு. கலிபோர்னியா மக்கள் தூக்கமே இல்லாம வெளியில போக முடியாம பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. தங்களை நோக்கி சாவு எப்ப வேணும்னாலும் நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிற பயமே அவங்களுக்கு நிம்மதி இல்லாம ஆக்குச்சு. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அடுத்த சில நாட்கள்லயே அந்த ஏரியால இன்னொரு கொலையும் நடந்துச்சு. பட் இந்த முறை மத்த கேஸ் மாதிரி இல்லாம குற்றவாளிய போலீஸ் உடனே கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அவனுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம போலீஸ் கூட கோஆபரேட் பண்ணி அவனுடைய கன்ஃபெஷனை கொடுக்க ஆரம்பிச்சான். பட் அந்த கன்ஃபெஷனை கேட்ட போலீஸ் மட்டும் கிடையாது, மொத்த கலிபோர்னியா மக்களுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அப்படி எல்லாரையுமே நடுங்க வச்ச அவனுடைய கன்ஃபெஷன் என்ன, அவன் யாரு, எதுக்காக இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணா, அவன் பண்ணது இந்த கொலைகள் மட்டும்தானா இல்ல முந்தின கொலைகளுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 1970களில் கலிபோர்னியாவை மர்டர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்தின ஒரு கொடூரமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
நான் சொல்ற நிறைய ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பணம், அந்தஸ்து, பவர் அப்படின்னு இது கூட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அதை நீங்க நோட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு உலகத்துல நம்மளை சுத்தி நடக்கிற கிட்டத்தட்ட எல்லா விஷயங்கள்லயுமே பணத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒருத்தருக்கு ஃபினான்சியல் செக்யூரிட்டி இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து ஒரு சிச்சுவேஷனை அவங்க ஃபேஸ் பண்ற விதம் கம்ப்ளீட்டா மாறும். பட் நமக்கு ஒரு பெட்டரான ஃபியூச்சர் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்ல இப்ப இருக்கிற ஃபினான்சியல் சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நம்ம புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி கேட்டுட்டே இருப்பீங்க. அதனால இப்ப ரீசெண்டா வந்த ஒரு சூப்பரான வாய்ப்பை பத்தி நான் சொல்லியே ஆகணும். பிஎன்பி மெட்லைஃபோட என்ஹான்ஸ்டு வேல்யூ ஃபண்ட் என்எஃப்ஓ இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த என்எஃப்ஓ ட்ராக் பண்ற இண்டெக்ஸ் கடந்த 7 வருஷங்கள்ல வருஷத்துக்கு ஆவரேஜா 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை 13. இதை பத்தி தமிழ்லயே ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னாலும், இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தேவையான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது ஒரு மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் 100% கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷனும் இதுல இருக்கு. இந்த ஃபண்ட் முக்கியமா டாப் அண்டர் வேல்யூடு கம்பெனிகள்ல தான் முதலீடு பண்றாங்க. என்ஆர்ஐஸ் மாசம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கூடவே நீங்க கட்டுற மாச பணத்துக்கு 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அப் டு 2.5 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா அதுல உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. ஆனா இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி நாள் ஜூலை 13. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அது பிப்ரவரி 13, 1973. அந்த சாண்டா க்ரூஸ் பகுதியில் வாழ்ந்துட்டு வர்ற 72 வயதான ஃப்ரெட் அப்படிங்கிற நபர் தன்னுடைய கார்டன்ல அமைதியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு கார் அவரை ரொம்பவே வேகமா கிராஸ் பண்ணி போகுது. இதை பார்த்தவரு எதையுமே யோசிக்கல, திரும்பவுமே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவரை கிராஸ் பண்ணி போன அந்த கார் சடனா ஒரு யூ டர்ன் போட்டு நேரா அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. இப்ப இதை கவனிச்ச ஃப்ரெட் நிமிந்து பாக்குறாரு. அப்ப அந்த கார்ல இருந்து இறங்கின ஒரு நபர் சடனா ஒரு ரைஃபிளை எடுத்து டைரக்டா ஃப்ரெட்டோடைய ஹார்ட்லயே ஷூட் பண்ணிருக்கான். இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு கூட புரியாத ஃப்ரெட் ஒரு ஷாட்லயே கொலாப்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுகிறாரு. இப்ப இதை பார்த்த அந்த ஷூட் பண்ண அந்த நபர் உடனடியா கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போயிடுறான். பட் அப்ப அவனுக்கு தெரியாது, அவன் ஷூட் பண்ணத ஃப்ரெட்டோடைய நெய்பர் ஒருத்தர் பார்த்துட்டு அவனுடைய கார் நம்பரையும் நோட் பண்ணிட்டாரு அப்படின்னு. உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ண அந்த நெய்பர் அந்த காருடைய டீடைல்ஸை சொல்றாரு. போலீஸும் டைம் வேஸ்ட் பண்ணாம பேட்ரோல் இருந்த மற்ற வண்டிகளுக்கும் இதை பாஸ் பண்ணி தேட சொல்றாங்க. இப்ப அந்த ஏரியா முழுக்கவே வலை வீசி தேடின போலீஸ் ஒரு வழியா அந்த காரை கண்டுபிடிச்சு மடக்கி பிடிச்சாங்க. இப்ப கார்ல இருந்த அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த காரை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. பட் காருடைய ஃப்ரண்ட் சீட்ல ஒரு .22 பிஸ்டல் மட்டும்தான் இருந்திருக்கு. ஃப்ரெட்டை ஷூட் பண்ணதா சொல்லப்பட்ட அந்த ரைஃபிள் அந்த கார்ல இல்ல. சரி அப்படின்னு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ், முதல்ல உங்களுக்கு லாயர் யாராவது வேணுமா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனோ சைலன்ஸ் அப்படின்னு சத்தமா கத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உறைஞ்சு போய் அமைதியாயிருக்கான். அவனோட இந்த வியர்டான பிஹேவியரை பார்த்த போலீஸ் அப்போதைக்கு கேள்வி கேட்கறத நிறுத்தி இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவுமே அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் யாரு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் அவனுடைய கன்ஃபெஷனை கேட்ட போலீஸ்க்கு இவன் உண்மையிலேயே சுய நினைவுல தான் இருக்கானா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு. அப்படி போலீஸையே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு அவன் கொடுத்த அந்த கன்ஃபெஷன் இதுதான். ஏப்ரல் 18, 1947 கலிபோர்னியாவுடைய சலினாய்ஸ் டவுன்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ரோமன் கத்தோலிக் ஃபேமிலியில பிறந்தவன் தான் ஹெர்பர்ட் வில்லியம் முலின். இவனோட அப்பா ஒரு வேர்ல்ட் வார் 2 வேடரன் அப்படின்னா வார் டைம்ல ஆர்மி, நேவி இல்ல ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நாட்டுக்காக போராடினவங்க. பொதுவாகவே இந்த மாதிரி மிலிட்டரி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க வீட்லயுமே சில ரூல்ஸை வச்சு ஹெர்பர்ட்டை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்காரு அவருடைய அப்பா. கொஞ்சம் வருஷத்துல
மாசத்திலேயே இவங்களுடைய ஃபேமிலி சாண்டா க்ரூஸ்ல இருக்கிற ஃபெல்டன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மூவ் ஆகுறாங்க. அங்க ஸ்கூலுக்கு போன ஹெர்பர்ட்டும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கான். படிப்பு மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்லயுமே ரொம்பவே ஷைன் ஆயிருக்கான். எந்த அளவுக்கு அப்படின்னா இவனுக்கு ஃபியூச்சர் ரொம்பவே பிரகாசமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு அவனுடைய லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருந்திருக்கு. காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அப்பாவும் மாதிரி நம்மளுமே ஆர்மியில சேரணும் அப்படின்னு தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி ரொம்பவே தெளிவா யோசிச்சு வச்சிருந்தான். பட் 1965 நடக்கிற ஒரு சம்பவம் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்டுருச்சு. ஹெர்பர்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுடைய பேரு டீன். அவன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல திடீர்னு இறந்து போயிருக்கான். இது ஹெர்பர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்ததை அவனால தாங்கிக்கவே முடியல. சோ அவனுடைய ரூம்ல டீனுடைய போட்டோ வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஒரு படி மேல போய் டீனுக்காக அவனுடைய ரூம்குள்ளேயே ஒரு சின்ன நினைவு மண்டபம் மாதிரி கட்டுறான். இங்க இருந்துதான் அவனுடைய விபரீதமான பயணமே ஆரம்பிக்குது. டீனுடைய இழப்புக்கு அப்புறமா மறுபிறவி, மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹெர்பர்ட்டுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாகுது. இது சாதாரணமான ஒரு கியூரியாசிட்டி இருந்தா பிரச்சனை இல்லை. பட் அதுவே அப்சஷனா மாறும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையவே அதை அழிச்சிடும். கரெக்டா அந்த நேரத்துல தான் அவனுடைய காலேஜ் சர்க்கிள்ல ட்ரக்ஸும் புழங்க ஆரம்பிக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை கேஷுவலா பண்ணிட்டு இருந்தப்ப ஹெர்பர்ட் மட்டும் அதை ஹெவி டோசஸ்ல ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கே தெரியும், ரெகுலரா ட்ரக் யூஸ் பண்றவங்க முதல்ல அவங்களுடைய சோசியல் லைஃப் தான் கட் பண்ணுவாங்க. அவங்க பழக்க வழக்கம், பிஹேவியர்ஸ் இது எல்லாமே தலைகீழா மாறும். ஹெர்பர்ட்டும் விதிவிலக்கு கிடையாது. அவனுக்கும் அதே தான் நடந்துச்சு. அவனுடைய ஃபியான்சே ரொம்பவே பயந்து போறாங்க. நிலைமை இனிமே மோசமாகி அந்த ஃபியான்சே கிட்ட நான் ஒரு கே, என நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நடந்திருந்த என்கேஜ்மெண்ட்டையே கேன்சல் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா காலேஜும் டிராப் அவுட் பண்ணிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகாம அடிக்கடி அட்ரஸை மாத்திட்டே இருக்கான். கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பாக்ஸிங் ட்ரை பண்ணி அதுலயுமே ஆப்பனன்ட்ட வெறித்தனமா அடிச்சதுனால பேனும் ஆயிருக்கான். ட்ரக்ஸை லீகல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வயிற்று பகுதியில அந்த ட்ரக்ஸ் உடைய பெயர்களை பெர்மனண்டா டேட்டோ போட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான். இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் சர்ச்ல பிரேயர் சர்வீஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப திடீர்னு அங்க எந்திரிச்சு நின்ன ஹெர்பர்ட் சர்ச்சில் இருந்த மொத்த கூட்டத்துக்கு முன்னாடியும் ட்ரக்ஸ் தான் ஞானம் தரும், அது மட்டும் இல்ல மறுபிறவி அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். சோ கோபமான அங்கிருந்து எல்லாருமே அவனை வெளியில தள்ளி கதவை சாத்திருக்காங்க. பட் அப்பயுமே அடங்காதவ அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க இல்லாத நெய்பர்ஸை அங்க இருக்கிறதா இமேஜின் பண்ணி கோவத்துல பயங்கரமா கத்தி ஃப்ளோரை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருக்கான். இவனோட இந்த அக்ரெசிவான பிஹேவியரை பார்த்து பயந்து போனவனுடைய ஃபேமிலி உடனடியா அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அங்க அவனை செக் பண்ண டாக்டர்ஸ் அவனுக்கு சிவியரான பேரனாய்டு ஸ்கிட்சோஃப்ரேனியா இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கிட்சோஃப்ரேனியா இருக்கிறவங்க எப்பவுமே மத்தவங்க தங்களை காயப்படுத்த போறதா நினைச்சு, அதாவது தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தங்களை அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அடிக்கடி ஹாலுசினேட்டும் பண்ணுவாங்க. அதாவது இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தோணும். 3 படத்துடைய கிளைமேக்ஸ்ல தனுஷ் பக்கத்துல 2 பேர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பயத்துல இல்லாத பிரச்சனைய இருக்கிறதா நினைச்சு மத்தவங்களை அட்டாக் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஹெர்பர்ட் அந்த அளவுக்கு அக்ரெசிவா நடந்துட்டு இருந்திருக்கான். சோ இதுக்கப்புறமா 1969 இருந்து அடுத்தடுத்து ஒரு 5 மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவனை மாத்தி மாத்தி அட்மிட் பண்றாங்க. பட் ஒவ்வொரு தடவையுமே சில வாரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு மெடிசன் கொடுத்துட்டு இப்போதைக்கு இவனால எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஹெர்பர்ட்டும் ஹாஸ்பிட்டல்ல மெடிசன் எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம அமைதியா தான் இருந்திருக்கான். அதனால தனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு அவனே முடிவு பண்ணி இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு டேப்லெட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவான். பட் ஒன்ஸ் அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணதுமே திரும்பவுமே அந்த சைக்கோ சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இந்த மாதிரி மைண்ட் சரியில்லாத நிலைமையில அவன் அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்ட அந்த ஹெவி ட்ரக்ஸும் அவனுடைய இந்த கண்டிஷனை இன்னுமே மோசமாக்கிருச்சு. எஸ், அது வரைக்குமே வெறும் ஹாலுசினேஷன்ல இருந்த ஹெர்பர்ட்டுக்கு இப்ப அவனுடைய தலைக்குள்ள யாரோ பேசுற மாதிரியே வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல,
அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கவும் ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நாள்லயே அத்துமீறி மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள போறது, இல்லீகல் ட்ரக்ஸை வச்சிருக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன குற்றங்களுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறான். என்னதான் கோர்ட்ல அந்த கேஸ் எல்லாமே நிக்காம டிராப் ஆனாலும் போலீஸுடைய ரெக்கார்ட்ல அவனுடைய பெயர் பெர்மனண்டா மார்க் ஆயிருச்சு. இப்படி மாசம் இருக்கிற இடம், பாக்குற வேலை, அவனுடைய லுக் அப்படின்னு இது எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே இருந்த ஹெர்பர்ட் 1972 முடிவுல திரும்பவுமே ஃபெல்டன்ல இருக்கிற அவனுடைய பேரண்ட்ஸ் உடைய வீட்டுக்கே வந்திருக்கான். அதான் வீட்டுக்கே வந்துட்டானே, இனி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸ்டே. பட் உண்மையான பிரச்சனையே இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், அவனுடைய தலைக்குள்ள கேட்டுட்டு இருந்த அந்த வாய்ஸ் இப்ப அவன்கிட்ட, நீ ஒரு மிகப்பெரிய மிஷனுக்காக பிறந்திருக்க, சீக்கிரமாகவே இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது, அதை தடுக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க. நீ ஒரு பெரிய மிஷனுக்காக பிறந்திருக்க, சீக்கிரமாவே இங்க ஒரு பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது, அதை தடுக்க உன்னால மட்டும்தான் முடியும். இதை கேட்ட ஹெர்பர்ட்டோ, அந்த நிலநடுக்கத்தை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அந்த வாய்ஸ், உயிர் பலி கொடுத்தாதான் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. உயிர் பலி கொடுத்தாதான் இதை தடுக்க முடியும். அது எப்படி ப்ரோ, ஒரு உயிரை கொல்றது மூலமா நிலநடுக்கத்தை தடுக்க முடியும்? இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஸ்டே. பட் ஆல்ரெடி சரியான மைண்ட் செட்ல இல்லாத ஹெர்பர்ட்டுக்கு அப்ப லாஜிக்கலா யோசிக்கிற நிலைமையில அவனுடைய மூளை கிடையாது. அது மட்டும் இல்ல, ஏப்ரல் 18, 1906 சான் பிரான்சிஸ்கோவுடைய ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் அங்க வந்திருக்கு. அப்படி நிலநடுக்கம் வந்த அதே நாள் ஏப்ரல் 18 தான் இந்த ஹெர்பர்ட்டும் பிறந்ததுனால, அட நம்ம உண்மையாலுமே இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு அவன் நினைச்சு அவனே ஒரு ட்விஸ்டடான தியரியை உருவாக்குறான். அப்படி அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, அமெரிக்கா வியட்நாம் போய் அங்க ஒரு வார் பண்ணாங்க, அதுதான் வியட்நாம் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க. அப்படி அவங்க சிந்தின அந்த ரத்தம் தான் இத்தனை நாளா கலிபோர்னியால நிலநடுக்கம் வராம பேலன்ஸ் பண்ணி தடுத்துச்சு. பட் இப்ப போர் முடிஞ்சதுனால இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் யாருமே எங்கேயுமே சாகல. சோ யாராவது ஒருத்தர் கண்டினியூ பண்ணி ஆகணும், இல்ல அப்படின்னா ஒரு பெரிய பூகம்பம் வந்து கலிபோர்னியாவையே அழிச்சிரும். கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு கொடூரமான கற்பனையை வளர்த்துக்கிட்டவன் உலகத்தையே காப்பாத்துற அந்த பொறுப்பு தான் அந்த வாய்ஸ் தனக்கு கொடுத்திருக்கிறதா முழுசா நம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இதுல இன்னுமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா ஸ்டே, அவனுடைய தலைக்குள்ள கேட்டுட்டு இருந்த அந்த வாய்ஸ் வேற யாரோட வாய்ஸும் கிடையாது, அவனுடைய அப்பாவுடைய வாய்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா தான் அக்டோபர் 13, 1972 அன்னைக்கு காலையில அவங்களுடைய வீட்டில இருந்த அவனுடைய கார் எடுத்துக்கிட்டு சாண்டா குரூஸில் இருக்கிற ஒரு ரோட்ல போயிட்டு இருந்திருக்கான். அப்ப ரோடு ஓரமா ஒரு வயசான நபர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அவரை பார்த்ததுமே நம்மளுடைய முதல் டார்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்ட ஹெர்பர்ட் மெதுவா காரை அவருடைய பக்கத்துல போய் ஸ்டாப் பண்றான். தன்னுடைய பக்கத்துல வந்து நின்று அந்த காரை நிமிர்ந்து பார்த்த அந்த முதியவர்கிட்ட, சார் என்னுடைய கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதை சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ரொம்பவே அமைதியா சாந்தமா கேட்டிருக்கான். அவருமே உதவி பண்றதுக்கு முன் வந்து காருடைய என்ஜின் பானட்டை ஓபன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் என்ஜினை செக் பண்ணிட்டு இருக்கும்போது காருக்குள்ள இருந்த பேஸ்பால் பேட் எடுத்த ஹெர்பர்ட் சத்தமே போடாம அவருக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த நேரத்துல அவருடைய தலையிலேயே ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து என்ன பண்றது அப்படின்னு அவர் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே கண்டினியூஸா வெறித்தனமா அடிச்சு துடிக்க கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அவருடைய இறந்த உடலை பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் அங்கேயே போட்டிருக்கான். ஆக்சுவலா ஹெர்பர்ட் அவரை முதல் டார்கெட்டா சூஸ் பண்ணதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா, அவரு பாக்குறதுக்கு பைபிள்ல வர்ற ஜோனா மாதிரியே இருந்தாராமா. சோ மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு அவருடைய உயிரை அவர் தியாகம் பண்ணிருக்காரு அப்படின்னு ஹெர்பர்ட் சொல்லியிருக்கான். இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வயசான நபருக்கு வீடு குடும்பம் அப்படின்னு யாருமே இல்ல. சோ அவர் காணாம போனது கூட யாரும் பெருசா கவனிக்கல. இதனாலேயே அவனுடைய இந்த முதல் மர்டர் ஆல்மோஸ்ட் சைலண்டா ஆஃப் த ரெக்கார்ட்லயே போயிருச்சு. ஹெர்பர்ட்டும் போலீஸ் கிட்ட மாட்டல. அவனுடைய முதல் கொலையிலேயே போலீஸ் கிட்ட மாட்டிக்காத தைரியத்துல அடுத்த 10 நாள்ல அவனுடைய 2வது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றான். எஸ், அக்டோபர் 24, 1972 கேப்ரிலோ அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு. பட் சில காரணங்களால கொஞ்சம் லேட்டா அவங்க கிளம்பியிருக்காங்க. ஸோ அவசரமா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மேரியை பார்த்த ஹெர்பர்ட் இவனே போய் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். வழக்கமாவே மேரிக்கு யாருக்கிட்டையும் இந்த மாதிரி லிஃப்ட் எல்லாம் கேட்டு போற பழக்கம் கிடையாது. பட் அந்த நேரத்துல
நேரத்துல அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல. மேபி ஹெர்பர்ட்டுடைய அந்த இன்னசென்ட் லுக், அமைதியா பேசுற அந்த சுபாவம், இது எல்லாத்தையுமே பார்த்து இவன் சேஃப் தான் அப்படின்னு கூட நினைச்சு கார்ல ஏறி இருக்கலாம். அப்படி அவங்க கார்ல ஏறி உட்கார்ந்ததுமே மெதுவா டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹெர்பர்ட். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா சடனா மேரி எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு ஹண்டிங் நைஃப் எடுத்து நேரா அவங்களுடைய நெஞ்சிலேயே குத்திருக்கான். உடனடியா ரத்தம் பீச்சி அடிக்க அதிர்ச்சியான மேரி அவனை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இட்ஸ் டூ லேட். அதுக்கப்புறமா அவங்கள கொடூரமா குத்தி கொலை பண்றான். அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடலை சாண்டா குரூஸ் மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு ரிமோட்டான இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கான். அங்க வச்சு அவங்களுடைய வயிற்று பகுதியை கிழிச்சு உள்ளிருந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அவங்களுடைய உடலையே பிரிச்சு போட்டிருக்கான். ஆக்சுவலா அதை அவன் ஒரு சடங்கா நினைச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் அப்படி பண்ணதுக்கு அவனுடைய அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அவனுடைய அம்மா அவன்கிட்ட ஒரு புக்கை கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அதுல சீக்ரெட் ஹியூமன் டிசெக்ஷன்ஸ் அப்படின்னு அதை பத்தின டிஸ்கிரிப்ஷனை அவன் படிச்சிருக்கான். அதுதான் நம்மளும் ஒருத்தருடைய உடலை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அவனுக்கு கொடுத்ததா அவன் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எஸ்டிஐ, இன்ட்ரோல போலீஸ் ஒரு ரிமோட்டான மலைப்பகுதியில் இருந்து ஒரு இறந்த உடலை ஸ்கெலிட்டன்ஸை ரெக்கவர் பண்ணாங்க இல்லையா? அது வேற யாரோடதும் இல்ல, இந்த மேரியுடைய உடம்பு தான். அவங்க இறந்து கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு தான் அவங்களுடைய ரிமைன்ஸை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 கொலைகளையும் பண்ணதுக்கு அப்புறமா ஹெர்பர்ட்டுடைய மனசுல ஒரு சின்ன சலனம் வர ஆரம்பிச்சது. கடவுள்கிட்ட இத்தனை நாளா தாம் பண்ண கொலைகளை பத்தி கன்ஃபஸ் பண்ணி இதை நிறுத்துறதுக்கு அவர்கிட்டயே உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக தான் அடுத்த நாள், அதாவது நவம்பர் 2, 1972 அன்னைக்கு லாஸ் கேட்டோஸில் இருக்கிற கத்தோலிக் சர்ச்சுக்கு போயிருக்கான். நேரா அங்கிருந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் நின்று இருக்கான். அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்தது ஃபாதர் ஹென்றி தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த கன்ஃபெஷன் ரூம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு திரை மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஃபாதர் இருப்பாரு, இன்னொரு சைடு பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சைடு ஃபாதர் ஹென்றி உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு சைடு ஹெர்பர்ட் உட்கார்ந்துருக்கான். ஆனா அவன் வந்த உடனே கன்ஃபஸ் தான் பண்ண போறான் அப்படின்னு நினைச்ச ஃபாதர் ரொம்பவே அமைதியா அவன் பேசுறத கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த கடைசி நேரத்துல சடனா மனசு மாறின ஹெர்பர்ட் ஃபாதர் ஹென்ரியவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அங்க என்ன நடக்குது அப்படின்னு ஃபாதர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்த கத்தி எடுத்து கண்மூடித்தனமா அவரை குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். என்ன ப்ரோ சொல்றீங்க? செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்காக தான் அவங்க போனான், அப்புறம் எதுக்காக இப்படி அவன் பண்ணான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா அவன் சர்ச்சுக்கு போன அதே சேம் டைம்ல ஃபாதர் ஹென்ரியும் கரெக்டா அங்க வந்ததுனால கடவுள் தான் அவர் அங்க அனுப்பி தன்னுடைய மிஷனுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு நினைச்சுதான் இந்த கொலை அவன் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. பட் அப்பவுமே அவன் போலீஸ் கிட்ட மாட்டல. ஃபாதர் ஹென்ரிய கொலை பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே தீவிரமா யோசிச்சவன் இனிமேல் நேர்மையான வழியில தான் கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான். கொலை பண்றது அப்படிங்கிறதே தப்பான விஷயம், இதுல என்ன நேர்மையான வழி இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் அவனுடைய மைண்ட் செட்டுக்கு அப்படி இல்லையே. சோ நேரா யுஎஸ் மெரைன் கார்ப்ஸுக்கு அப்ளை பண்றான். அவனை பொறுத்த வரைக்கும் வார் சர்வீஸ்ல சேர்ந்தா, அதாவது மிலிட்டரியில சேர்ந்து அங்க போய் சண்டை போட்டு கொலை பண்ணா அது நியாயமான கொலை அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். பட் அங்க நடந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸாம்ல அவனுடைய மைண்ட் ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு எக்ஸாம் கமிட்டிக்கு தெரிய வந்துருது. அது மட்டும் இல்ல, அவனுடைய கிரிமினல் மற்றும் மென்டல் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ற பெர்மிஷனை அவன் கொடுக்கிறதுக்கு மறுத்திருக்கான். எந்த ஒரு பேக்ரவுண்ட் செக்குமே பண்ணாம எப்படி வேலை தருவாங்க? சோ இந்த காரணங்களால அவனை மெரைன் கார்ப்ஸ்ல இருந்து டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா ஹெர்பர்ட் மனசுல ஒரு புதுவிதமான வெறுப்பு உருவாக ஆரம்பிச்சது. அதுவும் முக்கியமா ஹிப்பீஸ் மற்றும் ஆன்டி வார் ப்ரொட்டஸ்டர்ஸ் மேல. ஏன்னா வியட்நாம் வார் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்துருந்துச்சு அப்படின்னா அதுல நடக்கிற உயிரிழப்பு நிலநடுக்கத்தை வரவிடாம தடுத்திருக்கும். பட் இவங்க எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணி அந்த போரை நிறுத்தினதுனாலதான் என்னுடைய மிஷனையே வீணாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த குறிப்பிட்ட கும்பல் மேல அவனுக்கு செமையான கோவம் வந்திருக்கு. இப்ப அடுத்ததா யாரை கொலை பண்றது அப்படின்னு குழம்பி போயிருந்த ஹெர்பர்ட்டுக்கு சடனா அவனுடைய பழைய ஃப்ரெண்டான ஜிம் ஞாபகத்துக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா ஹெர்பர்ட்டுக்கு முதல்ல அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்தினதே இந்த ஜிம் தான். ஸோ அந்த ட்ரக்ஸ் தான் தன்னுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணி இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு முழுசா நம்பின ஹெர்பர்ட் தன்னுடைய ஹண்டிங் நைஃப் எடுத்துக்கிட்டு நேரா ஜிம்முடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஜிம்முடைய நல்ல நேரம் அன்னைக்கு அவன் வீட்டுல நிறைய பேர் இருந்ததுனால அந்த சாதாரண கத்தியை வச்சுக்கிட்டு ஹெர்பர்ட்டால எதுவுமே பண்ண முடியல. ஸோ டிசப்பாயிண்ட் ஆன அவன் நேரா பக்கத்துல இருந்த ஒரு கன் ஷாப்புக்கு போயிருக்கான். பட் கன் ஷாப்ல கன் வாங்க
வாங்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அப்படின்னு சில அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணணும். தன்னுடைய உண்மையான டீடைல்ஸை ஃபில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கன் கிடைக்காது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தன்னை ஒரு போலீஸ் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போய் சொல்றான். அதாவது குற்றவாளிகள் யாரு அப்படின்னு முகம் தெரியாதப்ப சாட்சிகள் சொல்ற அடையாளங்களை வச்சு போர்ட்ரேட் வரைவாங்க இல்லையா? ஸோ அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். தனக்கு அந்த வேலை பண்றதால என்னுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கன் வேணும் அப்படின்னு அப்ளிகேஷனை எழுதி கொடுக்குறான். அவனுடைய அந்த அமைதியான நேச்சரையும் அவன் ஃப்ரெண்ட்லியா பேசுறதையும் பார்த்த சேல்ஸ்மேனும் அவனை முழுசா நம்பி ஒரு .22 காலிபர் பிஸ்டலை கொடுத்துருக்காங்க. இப்படி கன்னை வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அமைதியா இருந்தவன் ஜனவரி 19, 1973 அன்னைக்கு பீச்சுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பழைய மோசமான கண்டிஷன்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கான். அங்க போனதுக்கு அப்புறமா பகல அவனுடைய மைண்ட்ல அந்த வாய்ஸ் மட்டும் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அவனுக்கு பேரனோயா இருக்கிறதுனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே தனக்கு எதிராக திரும்பிட்டாங்க. எல்லாருமே தன்னை காயப்படுத்துறதுக்கு, தன்னை அட்டாக் பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படின்னு யோசிச்சு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கான். பொதுவாகவே இந்த ஸ்கிட்சோஃப்ரேனியா அப்படிங்கிறது லேட் டீன்ஸ் இல்லை அப்படின்னா ஏர்லி 20ஸ்ல தான் ஒருத்தருக்கு ஆரம்பிக்கும். அது கூடவே ஸ்ட்ரெஸ்ஸும் ஹெவி ட்ரக் யூஸும் சேரும்போது அதோடைய சிம்டம்ஸ் ரொம்பவே வயலண்டா கொடூரமா மாறும். பட் ஹெர்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இந்த நிலைமைக்கு ஜிம் கொடுத்த அந்த ட்ரக்ஸ் தான் காரணம் அப்படின்னு முழுசா நம்பினான். ஸோ அவனை விடக்கூடாது, அவனை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜனவரி 25, 1973 அன்னைக்கு ஜிம்முடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்கான். பட் கதவை திறந்ததோ ஒரு லேடி. அவங்க கிட்ட ஜிம் இங்க இருக்காரா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்களோ ஜிம் இங்க இல்ல, இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிம் தங்கி இருந்த ஒரு கேபினுடைய அட்ரஸை ஹெர்பர்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த அட்ரஸை வாங்கிட்டு நேரா ஜிம்முடைய அந்த புது கேபினுக்கு போன ஹெர்பர்ட் ஜிம் முன்னாடி நேருக்கு நேரா நின்னு எதுக்காக எனக்கு ட்ரக்ஸை கொடுத்து பழக்கப்படுத்தின அப்படின்னு கேட்டிருக்கான். பட் அதுக்கு ஜிம் சொன்ன பதில் அவனுக்கு திருப்தியா இல்ல. அடுத்தது ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னுடைய கையில் இருந்த பிஸ்டல் எடுத்த ஹெர்பர்ட் கண்ணிமைக்கிற நேரத்துல பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வச்சு ஜிம்மை ஷூட் பண்ணியிருக்கான். இதை பார்த்து அதிர்ச்சியான ஜிம்முடைய ஒய்ஃப் அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவன் அவங்களையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இப்ப 2 பேரும் எந்த ஒரு அசைவுமே இல்லாம இறந்து கிடக்கிறத பார்த்தும் ஹெர்பர்ட்டுக்கு அவனுடைய கோபம் குறையல. சோ தன்னுடைய கத்தி எடுத்து அந்த 2 பேருடைய உடலையும் வெறித்தனமா மாத்தி மாத்தி குத்த ஆரம்பிச்சிருக்கான். இப்படி அவன் வெறியில குத்திட்டு இருக்கும் போதே சடனா அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இப்ப ஜிம்மும் அவனுடைய ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. சப்போஸ் போலீஸ் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா தனக்கு ஒருத்தங்க அட்ரஸ் கொடுத்தாங்க இல்லையா அந்த லேடி, கண்டிப்பா அவங்க போலீஸ் கிட்ட தன்னை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ விட்டுட்டு வந்த அந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக திரும்பவுமே ஜிம்முடைய பழைய அட்ரஸ்க்கு அவன் போறான். அங்க போய் அந்த லேடி மட்டும் இல்லாம அவங்களுடைய 2 சின்ன பசங்களையுமே ஈவிரக்கமே இல்லாம ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஆக்சுவலா இறந்து போன அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் பாப் ஒரு ட்ரக் டீலர். ஸோ பாபை டார்கெட் பண்ணி வந்தவங்க தான் அவன் வீட்டில் இல்லாததால அவனுடைய குடும்பத்தையே ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்னு தப்பா முடிவு பண்ண போலீஸ் அந்த டைம்ல அந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நினைச்சு பாருங்க ஸ்டே, ஹெர்பர்ட் இத்தனை கொலை பண்ணியுமே அந்த டைம் வரைக்குமே அவன் போலீஸ் கிட்ட சிக்கவே இல்லை. இதுக்கப்புறமா பிப்ரவரி 1973 சாண்டா க்ரூஸில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 4 டீனேஜ் பசங்க ஒரு கேம்ப் போட்டு இருந்திருக்காங்க. அதாவது நைட் எல்லாம் கேம்ப் போட்டு காட்டுக்குள்ள தங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்த ஹெர்பர்ட் தன்னை ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க ஃபாரஸ்ட்டை பொல்யூட் பண்றீங்க, இங்க ஸ்டே பண்றது இல்லீகல், ஸோ உடனடியா உங்க திங்ஸை பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கான். பட் இந்த பசங்க 4 பேருமே அரை மனசோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பர்ட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பாம அங்கேயே தங்கி இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் அவங்க போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க வந்த ஹெர்பர்ட் அவங்க இன்னுமே போகல அப்படிங்கறத பார்த்ததுமே உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிருக்கான். ஸோ அவனுடைய கன் எடுத்து அந்த 4 டீனேஜர்ஸ் உடைய தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அண்ட் அங்கே வந்திருந்தாங்க இல்லையா அந்த டீனேஜர்ஸ், அவங்க கிட்ட ஒரு ரைஃபிளும் இருந்திருக்கு, $20 பணமும் இருந்திருக்கு. அதையும் இவன் எடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே நார்மலாக நடந்து போயிருக்கான். அதிலிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 13, 1973 அன்னைக்கு அவனுக்குள்ள பேசின அந்த வாய்ஸ் உடனடியா உன்னுடைய அங்கிளை போய் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஹெர்பர்ட் அதை ரெஃப்யூஸ் பண்ணதால சரி ஓகே அப்ப யாராவது ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ அந்த வாய்ஸ் சொன்னதை கேட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம
இன்ட்ரோல பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ரெட் அவருடைய வீட்டு முன்னாடி தன்னுடைய கார்டன்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரை கொலை பண்ணிட்டு அதுல தான் போலீஸ் கிட்ட அவன் மாட்டியிருக்கான். அண்ட் இங்க தான் STA யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஆக்சுவலா நீங்க கூட இதை கேட்டா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. அவன் அரெஸ்ட் ஆகி கரெக்டா 8வது நாள் சவுத்தர்ன் கலிபோர்னியா முழுக்கவே 5.8 ரிக்டர் அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வந்திருக்கு. மீடியா முழுக்க பல $1 மில்லியன் டேமேஜ் ஆயிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணாங்க. இதை கேள்விப்பட்ட ஹெர்பர்ட்டோ, பாருங்க நான் வெளியில இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த நிலநடுக்கமே வந்திருக்காது, என்ன ஜெயில போட்டதால தான் இது வந்துச்சு. பட் பரவாயில்ல, நான் முன்னாடி கொலை பண்ண, நான் பலி கொடுத்த அந்த உயிர் பலிகள் தான் இந்த நிலநடுக்கத்துடைய தாக்கத்தை கம்மி பண்ணி ரொம்ப பெரிய அளவுல வராம, பெரிய டேமேஜ் வராம தடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் பண்ண கொலைகளை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 பேரை அவன் கொலை பண்ணதா பல சோர்சஸ்ல சொல்றாங்க. பட் கோர்ட்ல அஃபீஷியலா சார்ஜ் பண்ணது வெறும் 10 கொலைகளுக்கு மட்டும்தான். இத்தனை பேரை அவன் மாட்டிக்காம கொலை பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அவனுடைய விக்டிம் செலக்ஷனும் அவன் யூஸ் பண்ண மர்டர் வெப்பன்ஸும் தான். சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும், ஆண் பெண், குடும்பம், சர்ச் ஃபாதர், கேம்புக்கு வந்தவங்க அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட்டும் இல்லாம கண்ணுல மாட்டின எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம கொலை பண்றதுக்கு ஒரே வெப்பனை யூஸ் பண்ணாம பேஸ்பால், நைஃப், .22 பிஸ்டல், ரைஃபிள் இந்த மாதிரி மாத்தி யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ போலீஸால கடைசி வரைக்குமே இது எல்லாம் ஒரே ஆளுடைய வேலை தான் அப்படின்னு கெஸ் கூட பண்ண முடியல. ஆக்சுவலா இதுக்கு மேல போலீஸ்க்கு இருந்த இன்னொரு மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, இவன் கொலை பண்ணிட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல ஃபேமஸான சீரியல் கில்லரான எட்மண்ட் கெம்பர் அப்படிங்கிறவனும் அதே ஏரியால ஆக்டிவா இருந்து கொலை பண்ணியிருக்கான். ஸோ எந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு பிரித்து கண்டுபிடிக்கிறதே போலீஸ்க்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. பட் எவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும். அப்படி அவனுடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா சாண்டா க்ரூஸில் இருக்கிற கவுண்டி டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆஃபீஸில் அவன் மேலே மர்டர் சார்ஜஸ் ஃபைல் பண்ணப்படுது. இதுக்கப்புறமா ஜூலை 30, 1973 இந்த கேஸுடைய ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. ஹெர்பர்ட் ஏற்கனவே எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணிட்டான். ஸோ கோர்ட்டில் இப்போ முடிவு பண்ண வேண்டியது ஒன்று தான், அவன் எந்த மைண்ட் செட்டில் இப்படி பண்ணான். அதாவது இந்த கொலைகளை பண்ணப்ப அவன் சரியான மனநிலைமையில தான் இருந்தானா இல்ல மென்டலி அஃபெக்ட் ஆயிருந்தானா அப்படின்னு செக் பண்றது தான். பல மணி நேரமா நடந்த வாக்குவாதத்துல ப்ராசிக்யூட்டர் கிறிஸ் காட்டில் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு. அவன் கன் வாங்க பொய் சொன்னது, தன்னை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்து சாட்சிகளை எலிமினேட் பண்ண நினைச்சது, இது எல்லாமே ப்ரீ பிளான். ஸோ இவனுக்கு சரிக்கும் தப்புக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவன் முழு சுயநினைவோட தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. பட் ஹெர்பர்ட்டுக்காக அவனுக்காக ஆஜரான பப்ளிக் டிஃபெண்டரான ஜிம் ஜாக்சன், ஹெர்பர்ட்டுக்கு பேரனாய்டு ஸ்கிட்சோஃப்ரேனியா இருக்கு, அவனுக்குள்ள கேட்ட அந்த வாய்ஸ் தான் அவன் இப்படி பண்ண வச்சிருக்கு. ஸோ அவன் மென்டலி ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு வாதாடுறாரு. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நடந்த ஜூரி டிஸ்கஷனுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 19, 1973 கோர்ட் அவங்களுடைய தீர்ப்பை சொல்றாங்க. ஹெர்பர்ட் முலின் சுயநினைவோட தான் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு உறுதி பண்ண கோர்ட் அதே சமயம் அவனுடைய மெடிக்கல் கண்டிஷனையும் கன்சிடர் பண்ணி அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்காம லைஃப் சென்டென்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவன் கிட்டத்தட்ட 8 தடவைக்கும் மேல கோர்ட்ல பரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். பட் அந்த 8 தடவையுமே கோர்ட் அவனுடைய பரோலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தண்டனையில் இருந்த ஹெர்பர்ட் அவனுடைய 75வது வயசுல இப்பதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 18, 2022 அன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே இயற்கையான முறையில் இறந்து போயிருக்கான். ஸோ வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு மல்டி ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற மல்டி டேலண்டட் STA நீங்கள் எல்லாருமே வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா இப்போவே ஃபோன் எடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எஸ், நம்மளுடைய STA ஃபேமிலி நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது, சமையல் பண்ணிகிட்டே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, டெய்லரிங் பண்ணிட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சில பேர் அவங்களுடைய வேலையில் இருந்துகிட்டே நம்மளுடைய வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபோன் எடுத்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இனிமேல் வீடியோவை ப்ளே பண்ணும்பொழுதே ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிங்க. ஸோ மை டியர் STA ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்கள் இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த மாதிரி சீரியல் கில்லிங் கேசஸ்ல கில்லருக்கு ஒரு அபியூசிவ் பேக்ரவுண்ட் இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்துல சுத்தி இருக்கிற மக்கள் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் வர கோபத்துல இந்த மாதிரி கொலைகளை பண்ணுவாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹெர்பர்ட்டுக்கு அப்படி எந்த ஒரு விஷயமுமே நடக்கல. ஹெர்பர்ட்டுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்தது தான் அவனுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்திருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே அதுக்கப்புறமா அவன் யூஸ் பண்ண ஹெவி ட்ரக்ஸ் அண்ட் சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காதது, இது ரெண்டுமே சேர்ந்து தான் அவனை மென்டலி ரொம்பவே சீரழிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்திலேயே அவனுக்கு
சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பல கொலைகளை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. வீடியோல நான் முன்னாடி சொன்ன பிஎன்பி மெட்லைஃபோட என்ஹான்ஸ்டு வேல்யூ ஃபண்ட் என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 13 தான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றது கூட உங்களுடைய லைஃப்ல ஒரு மீனிங்ஃபுல் டிஃபரன்ஸை கொண்டு வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. இப்பவே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அப்ராட் கேஸ், அவுட் சைடு இந்தியா கேஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேற என்ன கேஸ் வேணும் அப்படின்னாலும், ஏதாவது யூனிக்கான கேஸ், டிஃப்ரெண்டான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அந்த கேஸ் நேம் வித் ஒன் லைனோட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட நரேஷன் ஸ்டைல்ல ரொம்பவே டீப்பா நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோவை போட்டுடலாம். அண்ட் உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.